கிச்சடி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாகுதும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வருதும். சோம்பு, லவங்க, பட்டை, இலை, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். 2 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க தேவையானது. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுங்க. போட்டு நல்லா மசிக்கி விடுங்க. நல்லா மசிக்கி விட்டாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கிளறி விடுங்க. நான் 2 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். இதில் பாசி பருப்பு பாதி கிளாஸ் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி வச்சுருக்கேன். அந்த ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். விசில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 2 விசில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு கிச்சடி. கொத்தமல்லி போட்டு கிளறி விட்டுக்குங்க. கிளறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட பழம் சூப்பராக இருக்கு பாருங்கள். தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். போண்டா நான் செஞ்சுருக்கேன். பச்சடி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.